இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்ததினால அதற்கான காரணங்களை அறிந்து கொள்ள நீங்க ஒரு கமிட்டியை அமைத்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. திருட்டு பையங்க அவன், இந்த மோகன் சிலாசரஸ் எல்லாம் பச்சோந்திகள். நீ ஏன் தோத்தன்னு உன்னை கேட்டாரா? ஸ்டாலின் வந்து கேட்டாரா? மோகன் சிலாசரஸ் அவர்களே, நீங்கள் கொஞ்சம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள், நான் ஏன் தோற்றேன் என்று சொல்லுங்கள் சொன்னாரா? இல்லை ஏசுநாதர் வந்து சொன்னாரா? திமுக ஏன் தோற்றது மக்கள்கிட்ட சொல்லுன்னு ஏசுநாதர் வந்து சொன்னாரா? அவன்கிட்ட திருட்டு பையங்க அவன், இந்த மோகன் சிலாசரஸ் எல்லாம் பச்சோந்திகள். மோகன் சிலாசரஸ்க்கு 4 மாவடியில் பலவிதமான பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மோகன் சிலாசரஸுக்கு. இப்போ எந்த மாநில அரசாங்கம் வருதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அங்கே உள்ள 4 மாவடியில் உள்ள பிரச்சனைகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. சரியா? அப்போ எடுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும், 4 மாவடியில் அவர் கூட்டங்களை நடத்த முடியாது, அந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, தான் என்னமோ நல்லவரா, தேர்தலுக்கு முன்பதாக இவர் தான் என்ன பண்ணார், திமுக தான் சிறுபான்மையினுடைய கட்சி, ஆகவே திமுக தான் சிறுபான்மை கட்சியாக இருப்பதினால் அவர்கள் வருவார்கள், ஆகவே அவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் மோகன் சிலாசரஸ். இப்போ என்ன பண்ணுறாரு, இந்தந்த காரணத்தினால் தான் அவர்கள் தோற்று போய் விட்டார்கள். இப்போ தோற்று போயிட்டாங்க, இப்போ நீ ஜெயிக்க வைக்க போறீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் சொன்னவொடனே எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவாங்க, சரிங்க திருப்பி தேர்தல் வைங்க, நாங்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. விளங்குதா? அவங்க எப்படி ஜெயிக்க போகிறது கிடையாது. மோகன் சிலாசரஸ் வந்து பணத்தை சம்பாதிக்கின்ற ஒரு வியாபாரி, கிறிஸ்தவ வியாபாரி. அவர் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் மார்க்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவர். ஆனா அவருக்கு உண்மையா இயேசு நல்லவராக இருந்தா, இயேசுன்னு மேல அவருக்கு பற்று இருந்தா, இவர் ஏன் இப்படி குற்றம் சொல்லணும்? இப்போ திமுக மேல ஏன் குற்றம் சொல்லணும்? அல்லது நைசா திமுக மேல குற்றம் சொல்லி நைசா தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏன் பேசணும்? தாவேக்கால இருக்கிறவங்களாம் முட்டாள் கிடையாது. விளங்குதா? இவ்வளவு நாள் இதே மோகன் சிலாசரஸ் திமுக பக்கம் போயிட்டு இருந்தார். இப்போ நம்ம அரசாட்சிக்கு வந்தவன என்ன பண்றாரு, திமுக மோசம் அதனால தான் தோத்து போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்றாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நைசா தாவேக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி அர்த்தம். நீ தைரியமா நேரா சொல்லிட்டு போயம்மா, நான் சொல்லலையா? நான் வந்து திட்டினேன், நான் உண்மையை சொல்றேன். விஜய் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அரசியலுக்குள்ள வராதிங்க, நடிப்பிலே இருங்க. உங்ககிட்டே நான் பேட்டியில் பலமுறை நான் சொன்னேன். ஆனால் இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விஜய் மக்கள் உங்களை முதலமைச்சராக தேர்வு செய்து விட்டார்கள், ஆக நீங்கள் நல்ல முதலமைச்சராக மக்களுக்காக நீங்கள் சேவை செய்யுங்கள் நான் சொல்லிட்டேன். நான் தவறு இல்லையே இது. அதுக்கு பதிலாக நீ ஏன் தோத்தன்னு உன்னை கேட்டாரா? ஸ்டாலின் வந்து கேட்டாரா? மோகன் சிலாசரஸ் அவர்களே, நீங்கள் கொஞ்சம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள், நான் ஏன் தோற்றேன் என்று சொல்லுங்கன்னு சொன்னாரா? இல்லை ஏசுநாதர் வந்து சொன்னாரா? திமுக ஏன் தோற்றது மக்கள்கிட்ட சொல்லுன்னு ஏசுநாதர் வந்து சொன்னாரா? அவன்கிட்ட திருட்டு பையங்க அவன், இந்த மோகன் சிலாசரஸ் எல்லாம் பச்சோந்திகள். ஒருவேளை அவர் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்துவராக இருக்கனால நாமளும் சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் வந்துடலாம்னு நினைக்கலாமே சார். அப்போ என்ன செஞ்சிருக்கணும், தேர்தலுக்கு முன்பதாகவே பேசியிருக்கணும். ஒரு ஜோசப் விஜய் என்கின்றவர் வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவர் நிற்கிறாரு, அப்போ நாம் அவருக்கு ஆதரவு கொடுப்போம். இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்தானத்துக்கு ஒரு கிறிஸ்தவர் வரல, அதனால நம்ம வந்து ஜோசப் விஜய்க்கு நம்முடைய ஆதரவை கொடுப்போம். 4 மாவடிக்கு வரும் அத்தனை பேரும், என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஜோசப் விஜய்க்கு நீங்கள் வாக்குகளை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். சொன்னாரா எங்கேயாது? சொல்லியே. இப்போ உனக்கு எங்க ஆட்டம் கண்டுறோம் அப்படின்றக்கா பயந்துக்கிட்டு என்ன பண்ற நீ இந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ற, நீ உன்னுடைய காயை நகர்த்துற. தயவுசெய்து நான் சொல்றேன், தாவேக அன்பர்களே, நீங்கள் முட்டாளாக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். மோகன் சிலாசரஸ் உங்களை நிச்சயமாக சலவை செய்து எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். நீங்கள் உண்மை எதுவோ அதில் செயல்படுங்கள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே சார். பட் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிளையில் வந்து பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதாவது ஒரு 1/2 hour ஃபைரி ஸ்பீச்சாக கொடுத்துருந்தாரு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள்ல? அதாவது விஜய் அவர்கள் பேசுறது சில காரியங்கள் நல்லது தான், அது மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசி இருக்கின்றார், அதனால் அதை வரவேற்கின்றேன். இன்னொரு காரியத்தையும் அவர் செய்திருக்கின்ற மத்திய அரசாங்கத்தில் உள்ள திட்டத்தை ஜல்ஜீவன் இதை வரவேற்கிறேன்னு சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு கட்டளையாகவே அவர் சொல்லிட்டார், அரசாங்க கட்டளையாகவே அவர் சொல்லிட்டார். நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஆமாம் 2 பேரும் இணக்கமாக தான் போவாங்க. ஏன்னா பிரதமர் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரையும் நான் உன்னோடு கூட நான் இருப்பேன்னு சொன்னதே கிடையாது. எந்த முதலமைச்சர் எந்த மாநிலத்திலும் சொன்னதே கிடையாது. ஆனால் உனக்கு நான் இணக்கமாக இருப்பேன், எதுவாக இருந்தாலும் நீ சொல்லு, நான் கட்டாயம் நான் தமிழக மக்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு பிரதமர் சொன்னாருன்னு நான் சொன்னேன். அந்த காரியத்தை அருமையான தம்பி ஜோசப் விஜய் இப்போ முதல் படி எடுத்து வச்சுட்டார். மத்திய அரசாங்கத்தில் பல திட்டங்கள் இருக்குது. அது மாதிரி அந்த திட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்காக
அவைகளை எடுத்து அவர் செய்வாரானால் நிச்சயமாக ஜோசப் விஜய் போல ஒரு நல்ல முதலமைச்சர் யாருமே கிடையாது. ஓகே சார், லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி சார். சார் இவனே தான் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணாலுமே இன்னுமே அந்த சட்டம் ஒழுங்குன்ற பிரச்சனை இன்னும் போயிட்டே தானே சார் இருக்குது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க, இன்னும் அது அப்படியே போயிட்டே தானே சார் இருக்குது. இன்னும் எத்தனை காலம் தான் சார் டைம் கொடுக்குறது? அது வரைக்கும் எத்தனை பெண்கள் உயிரிழக்க போகிறாங்க? இது எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய டீனேஜ் வயசில் பயங்கர அட்டகாசம் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பன் சரி கிடையாதுடா அப்படின்வாங்க. யாரப்பா? எங்கள் அப்பா சரி கிடையாது, அதனால தான் இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்வாங்க. பாவம் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அப்பா அப்போது கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க காலையில் போனால் நைட்டு தான் வருவாங்க. நான் பகலில் என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கெட்ட பேர் யாருக்கு போகுது? அப்பாவுக்கு தான் போகுது. அந்த மாதிரி மக்கள் தான். அடுத்தது ஒரே நாளில் எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. ஏன்னா பல கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. பல கோடி மக்கள் தமிழர்கள் மட்டும் இல்லை, வெளி மாநிலத்திலும் வந்து இருக்கிறாங்க. என்ன அப்போது இவர்கள் எல்லாரையும் கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்காரு தலைமை செயலகத்தில். இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா நம்ம ஒருத்தரை தேடி போவோம், அந்த சீட்லேயே உட்காந்துருக்க மாட்டாங்க. அந்த ஆஃபீஸர் கேட்டால் இந்த வருவாருங்கன்னுவாங்க. நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். ஏங்க நீங்கள் ஆஃபீஸ் வந்து கையெழுத்து போட்டால் அந்த டீ சாப்பிட போயிருக்கிறாருங்க அப்படின்வாங்க. விளங்குதா? நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். சில நாள் வந்திருக்கவே மாட்டாங்க, எப்படியும் வந்துடுவாங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னுவாங்க. இப்போ அந்த கதைலாம் நடக்காதுங்க. அதனால் ஜோசப் விஜய் அழகாக தலைமை செயலகத்தில் என்ன பண்ணுற, பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டார். அருமையான திட்டம், அது நல்லது. அவரும் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சராக இருந்து வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் ஒரு ஆஃபீஸ் நான் வச்சுக்கிறேன், செக்ரட்டரிலாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவரும் பருட்டு வர்றார், காலையிலேயே வந்துடுறாரு, தலைமை செயலகத்துக்கு வந்துடுறாரு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி இப்போ தான் தலைமை, அதாவது முதல்ல ஹெட் குவார்ட்டர்ஸை சரிப்படுத்தணும். அதான் தலைமை செயலகம், அதை சீர்படுத்துகிறார். அடுத்தது தான் என்ன பண்ண முடியும், வெளியே வந்து மற்ற துறைகளை அவர் சரிப்படுத்த முடியும். கட்டாயம் செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. செய்ய வேண்டும், மக்களும் அதற்காக எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடிக்கு முதலமைச்சர்கள் எல்லாவற்றையும் ஆவண செய்யணும். அதுதான் மக்களும் விரும்புகின்றார். ஓகே சார், நீங்கள் சொல்லும்போது ஒரு கேள்வி எழுதுச்சார், அதாவது எல்லாமே பனையூருக்கு அவர் மாற்றுறதில்லை அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு கொஸ்டினுமே எழுதல சார். டெய்லியும் காலையில் பனையூர்லேருந்து மறுபடியும் செக்ரட்டரியேட் வந்துட்டு மறுபடியும் ஈவினிங் செக்ரட்டரியிலேருந்து பனையூர் போகிறதுக்கு எத்தனை போலீஸ் பந்தோபஸ்து போட வேண்டியது, எவ்வளோ டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு செக்ரட்டரியே பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு பார்த்து அங்கே இருக்கலாமே சார் விஜய் அவர்கள். நல்ல ஒரு காரியம்தான். அதுக்காக போயஸ் கார்டனில் ஏதோ வீடு வாங்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, மற்ற முதலமைச்சர் மாதிரி இவர் இல்லை. அதாவது ஒரு முதலமைச்சர் வரனா ஃபுல் டிராஃபிக்கை ஜாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் நான் பார்க்குறேன், ஒரு பக்கம் டிராஃபிக் போயிட்டு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் தான் இவர் போயிட்டு இருக்கிறார். என்ன ஆக போலீஸ் நிறைய பேர் குவிக்கப்படுறாங்க. இதனால் போலீஸுக்கு சிரமமாக இருக்கின்றதுன்னு சொல்லி நிறைய பேர் காணொலியில் கமெண்ட் கொடுக்கறத நான் பார்த்தேன். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி ப்ரைவசின்னு ஒன்று இருக்கணும்ல.